முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய நடையை திருநர்களோடு ஒப்பிட்டு கொச்சைப்படுத்தி பேசியதுதான் அந்த சாட்டைத்துறை முருகர். அப்போ பெண்களுக்கு மரியாதை கொடுப்பதாகவும், சம சீட்டு கொடுப்பதாகவும், ஈக்குவல் சீட்ஸ் கொடுப்பதாகவும் நாம் தமிழர் கட்சி பேசுவது அப்படிங்கிறது அவர்கள் இவ்வளவு நாளா செஞ்சுக்கிட்டு இருக்க அயோக்கியத்தனத்துல ஒரு அயோக்கியத்தனம். இல்ல, இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியோட இஷ்யூ என்னாச்சுன்னு தெரியல. வேங்க வயல்ல கூட்டணி கட்சிகளே மாற்று கருத்தை முன்வைக்கிறாங்க. இப்ப இந்த இஷ்யூஸ் எல்லாம் டைவர்ட் பண்றதுக்கு தான் சீமான் பெரியார பேசுனதை பத்தி இவங்க பூதாகரப்படுத்துறாங்க. சீமான் எதை மறைப்பதற்காக, எதை மடைமாற்றுவதற்காக பெரியார் குறித்து பேசுறாரு? சீமான் அவர் ஒரு தத்துவ சண்டைங்கிறாரு. தத்துவ சண்டை எல்லாம் கிடையாது. தத்துவ சண்டைன்னா பொய் சொல்லுவாங்களா? அவதூறு பேசுவாங்களா? தத்துவ சண்டைன்னா என்னன்னுங்க? பொய்யும் அவதூறும் பேசுறதுமா? ஏன் அவதூறுன்னு நம்ம சொல்றோம், ஆனா கூட அதுக்கு ஆதாரம் இருக்கு. நாங்க ஆதாரம் வைத்தால் அது அவதூறு கிடையாது. நீ ஆதாரம் வைக்காம பேசினா அதுக்கு பேர் அவதூறு. சரி சார், இப்ப நாங்க இதை டைவர்ட் பண்றதுக்காக பண்றோம்னா, சீமான் எதை டைவர்ட் பண்றதுக்காக பெரியார கையில எடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு நாம் தமிழர் கட்சியினுடைய இருக்கக்கூடிய சொற்ப வாக்கு வங்கியும் போய்விடும் என்பதற்காகவும், சீமானினுடைய எஜமானர்கள் யார் என்றால் RSS பிஜேபி. இப்பொழுது அவர்கள் சீமானை விட்டு இன்னொருத்தரை பயன்படுத்துகிறார்கள். அப்ப நம்மளை கழட்டி விட்டுட்டாங்களே, ஐயோ எஜமான் நம்மளை புறக்கணிச்சுட்டாரே அப்படிங்கிற வேதனையிலும் விஜய் எங்க கொஞ்சம் ஃபெமிலியரா ஆயிட போறாரோ. ஏன்னா விஜய் அப்படிங்கிறவர் ஒரு யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணக்கூடியவரா இருக்கிறாரு. அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அவர் வந்ததுனால தன்னுடைய அரசியல் பிழைப்புக்கு ஒரு ஆபத்து விடுமே அப்படிங்கிறதுக்காகவும் விஜய் தன்னுடைய வழிகாட்டிகளில் ஒருவராக, தலைவர்களில் ஒருவராக பெரியாரை ஏற்றுக்கொண்டதுனாலும் அவரை இப்ப டேமேஜ் பண்ணணும்னு கிளம்பி சீமான் தன்னைத்தானே டேமேஜ் பண்ணிக்கிட்டார். அதை திசை திருப்புவதற்காக சீமான் கையில் எடுத்தவர் தான் பெரியார். அவர் வேற ஒரு நோக்கத்துக்காக எடுத்தாரு. அது அவருக்கே ஆப்பா முடியும்னு அவருக்கு தெரியல. அவ்வளவு. அதனால ஊடகங்கள் தயவு செய்து பிரபாகரனின் பெயரால் சீமான் இந்த அளவுக்கு ஒரு பிராடத்தனம் பண்ணியிருக்கானே, இவ்வளவு மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறானே அப்படிங்கிறத பத்தி பேசணும். பிரபாகரனின் பெயரால் அரசியலை தொடங்கிட்டு இங்க குத்த வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியல. சீமான் அங்க ஈழத்தில் அவர்களுக்கான அரசியலை முன்னெடுப்பதற்கு என்ன கட்டுமானத்தை அவர் அங்க உருவாக்கி இருக்கிறாரு. அந்த மக்களினுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு? ஆக்சுவலா சிங்களர்களை எதிர்க்காமல் இங்க உட்காந்துக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. சிங்கள அரசை எதிர்க்காமல், சிங்களர்கள் சொன்னது சிங்கள அரசுகள், அவர்களை எதிர்க்காமல் நீங்களும் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? பெரியாரை பத்தி பேசி உங்களுக்கு இங்க என்ன நடக்க போகுது? ஈழ விடுதலை பெற்று தருவதற்காகவும் அந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்காகவும் நான் பிறந்திருக்கிறேன், அவதாரம் எடுத்திருக்கிறேன் சொன்ன சீமான் அங்க அது நடக்கிறதுக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு? இங்க உட்காந்து இதை பேசிக்கிட்டு இருக்கிறது என்ன பிரயோஜனம்? அப்போ நீங்க மக்களை மடமாற்றுகிறீர்கள். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது.